ஸோ ராஜா சார் இருக்கிற காலத்தில் அவரோட இசையை ரசிக்கிறதே நான் பெரும் தவம் இருந்து வாங்கி வந்த வரமான்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிற ஒருத்தனுக்கு அவரோட பழகிறது, அவரோட கேள்வி கேட்குறது, அவரோட ஸ்டூடியோவில் இருக்கிறது, அவர்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வந்தது, அவர்கிட்டேருந்து ஒரு கால் வந்தது, அவர் படத்தில் வேலை பார்த்தது, இப்படின்னு பல வரங்களை வாங்கி வந்த ஒரு பெரும் பாக்கியவானாக நான் கருதுனேன். இந்த மேடையில் அவரோடு இருக்கிறதையும் சரி, அன்றைக்கி சூரி சொன்ன மாதிரி அவன் சொல்லிட்டான், இருந்தாலும் திரும்பி கேளுங்க, நான் சொல்லும்போது ஒரு ஆங்கிள் கேளுங்க. அது அன்றைக்கி சூரி வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் நான் வெளியே வெயிட் பண்ணியிருப்பேன் போல இருக்குது. எனக்கு அவரை பார்த்து தனியாக கிடச்சிட்டாரு, போயிடுவோம்னு சொல்லிட்டு நான் நேராக உள்ளே போயிட்டேன். எனக்கு எப்பவுமே சான்ஸுக்காக ஏங்கி பழக்கத்தினால டப்புன்னு உள்ளே போயிட்டேன். உள்ளே போய் உட்காந்து பேச ஆரம்பித்தேன், கேள்வி கேட்க ஆரம்பித்தேன். ஸோ நான் கேள்வி கேட்க தொடங்கினதுனால அவர் ஆல்மோஸ்ட் எல்லோரும் வந்தாலும் அவர் என்னை பார்த்தே பதில் சொல்லிட்டு இருந்தார். நானும் கண் இமைக்காமல் அவரை வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். ஒரு முதல்ல காதல் அந்த காதலி ஓகே சொன்னதுக்கு எதுக்கு உட்காந்து எப்படி வேடிக்கை பார்ப்பாங்களோ அந்த மாதிரி தான் வேடிக்கை பார்த்துருந்தான் அவர்.